சென்னை அண்ணா நகரில் இரு கடை உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் திருமங்கலம் காவல் நிலையத்தை மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னை அண்ணா நகரில் அப்துல் அசீஸ் என்பவர் நடத்தி வரும் துணிக்கடையில் முகமது இலாகி என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துள்ளார். இவரது கடை அருகே அசைவ உணவு கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனால் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் கடை முன் நிற்கும்போது துணிக்கடையை மறைத்து நிற்பதாகவும் துணிக்கடைக்கு வரும் பெண்களை கேலி செய்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் துணிக்கடைக்கு வெளியே விளம்பரத்திற்காக வைக்கப்படும் ஆடை அலங்கார பொம்மையை சேதப்படுத்தி விடுவதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உணவுக்கடை உரிமையாளரிடம் அப்துல் அசீஸ் பலமுறை முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வாடிக்கையாளர்கள் உணவு அருந்திவிட்டு துணிகளில் கையை துடைத்த போது ஊழியரான முகமது இலாகி இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு அருகிலிருந்த பொம்மைகளை உடைத்து கீழே கடந்த பொருட்களை எடுத்து தாக்கியதாகவும் இதனை தடுக்க வந்த துணிக்கடையின் மற்றொரு ஊழியர் சகுபர் சாதிக்கையும் கடுமையாக தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இரு தரப்பினரும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் முகமது இலாகி சகுபர் சாதிக் ஆகியோருக்கு காயம் ஏற்படவே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகியான துணிக்கடை உரிமையாளர் அப்துல் அசீஸ் கட்சியின் சார்பில் திருமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னரே அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. கிரேவுன்ற பர்கர் கடை வந்து 6 மாத காலமாக பிரச்சனை நடத்திட்டு வந்தாங்க. நாங்கள் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். நேற்று இரவு என்ன பண்ணாங்க, அந்த கடையிலிருந்து உரிமையாளரும் ஒரு 10 பேரை திரட்டி, புதுசாக 10 பேரை திரட்டி எங்கள் கடை வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை இரும்பு கம்பியை கொண்டு தாக்கிட்டு ஒருத்தருக்கு 6 தையலும் இன்னொருத்தருக்கு காலும் உடஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம நேற்று நைட்டே காவல்துறையிட்ட புகார் அளிச்சிட்டோம். அந்த அடிப்படையில் காலையில் வந்து நின்றோம். காலையிலேருந்து இரவு வரையும் நிற்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே காவல்துறை தரப்பில் எடுக்கப்படலை.